Good morning teachers and friends. PGTAB படிக்கிறவங்களுக்கெல்லாம் யூனிட் 4ல டாக்ஸானமியில் பர்டிகுலராக இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்டோட நேம் மட்டும் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அதனுடைய ஃபேமிலியும் போட்டிருக்கேன். அந்த ஃபேமிலியில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு வேர்டு, ஸோ அதை வச்சு தான் கொஸ்டினும் கேட்பான். நாம் அதனால் தெளிவுபடுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நான் காஸ்பர்டு பாகின்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம நேமை க்ரியேட் பண்ணதே அந்த பர்சன் தான். ஒரு ஃபாதர் மதர் போடுங்க, பைனமல் நேம் கொடுங்கன்னு சொன்ன போதுனே அவர் தான். லினேயஸ்லாம் கிடையாது. லினேயஸ் தான் பின்னாடி இவரை காப்பி அடிச்சுக்கிறது தான் அவர்லாம். சரிங்களா? ஸோ காஸ்பர்டு பாகின்னு பார்த்தீங்கன்னா பிளான் டாக்ஸானமியில் போட ஆரம்பிச்சிருக்கேன். காஸ்பர்டு பாகின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணார் பைனாமல் சிஸ்டம் ஆஃப் நாமன்க்ளேச்சர். பைனாமல் சிஸ்டம் ஆஃப் நாமன்க்ளேச்சர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணது யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு காஸ்பர்டு பாகின். சரிங்களா? இது நோட் பண்ணிக்கலாமா? ரெண்டாவது பாயிண்ட், இவர் என்ன புக் எழுதியிருப்பார்னா 2 புக்கு எழுதியிருக்காரு. ஒன்று வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரோட்ரோமஸ் தியரி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஓகேங்களா? தியேட்ரி பாட்டனிக் அப்படின்னு. ஓகேங்களா? தியேட்ரி பாட்டனிக், ப்ரோட்ரோமஸ் தியேட்ரி பாட்டனிக்னு ஒன்று. அடுத்து பெனாக்ஸ் தியேட்ரி பாட்டனிசி அப்படிங்கிற 2 புக்கை வந்து காஸ்பர்டு பாகின் போட்டிருக்காரு. இதில் ஏதாவது ஒரு ஆத்தர் நேம் கொடுத்து, இந்த புக் நேம் கொடுத்து இது யார் எழுதுனாங்கன்னு கேட்பாங்க. அதனால் நம்ம தெரிஞ்ச ஆத்தர்லாம் ஃபஸ்ட்டு ஒமிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தெரியாத ஆத்தர் 2 வச்சு நீங்கள் இவரா அப்படின்னு திங்க் பண்ணிக்கணும். அடுத்தது டி ஜெஸ்யூ இருக்கார். ஓகேங்களா? ஸோ அந்த டி ஜெஸ்யூ பார்த்தோன்னா இவர் எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணனார்னா பேஸ்ட் ஆன் ஸ்டாமன்ஸும், நல்லா நோட் பண்ணிக்கிங்க, ஸ்டாமன்ஸும் வித் ரெஸ்பெக்ட் டு த ஓவரையும் அதை வச்சு பிளான்ஸை டிவைட் பண்ணினார். எப்படி? டிஜெஸ்யூ ஸ்டாமன்ஸும் எப்படி ஸ்டாமன்ஸு பொசிஷனாக எந்த பொசிஷனில் இருக்குது, அதோட ஓவரி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு பிளான்ஸை டிவிஷன் பண்ணினார். டோட்டலாக டிஜெஸ்யூ பார்த்தீங்கன்னா 15 கிளாஸஸ் கிளியர் பண்ணார். அதில் புக்கு வந்து வெளியிட்டிருக்காரு. ஒன்று வந்து ஜெனிரா பிளான்டாரம் செகுண்டம் ஆர்டனிஸ் நேச்சுரல்ஸ் டிஸ்போசிஸா, எப்படி வந்து டிஸ்போசபிள் ஆகுது, அதான் பேஸ்ட் ஆன் பொசிஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸையும் அந்த ஸ்டாமன்ஸ் வந்து யாருக்கு ஓவரி வந்து எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குது, ஸோ அதை வச்சு தான் அவர் டிவைட் பண்ணார். 15 கிளாஸ் கொடுத்தாரு டி ஜெஸ்யூவு. அதை வச்சு என்ன பண்ணார், புக்கு ஒன்று போட்டார். இந்த புக்கு உங்களையும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. ஜெனிரா பிளான்டாரம் செகுண்டம் ஆர்டினஸ் நேச்சுரல்ஸ் டிஸ்போசிஸா. ஓகேங்களா? அடுத்து இவர் இதை வச்சு பிரித்ததுனால என்ன பண்ணாருன்னா, இதை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும் இல்லையா? எதை வச்சு பண்ணார்னா நம்பர் ஆஃப் கார்டிலேடன்ஸ் இவர் தான். நம்பர் ஆஃப் கார்டிலேடன்ஸ் இவர் தான் ஆரம்பித்தார். ஸோ நம்பர் ஆஃப் கார்டிலேடன்ஸ்னால் ஒருவேளை ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ், இருக்கலாம். அண்ட் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிறதெல்லாம் வச்சு ஒரு கிளாஸிஃபிகேஷனும் இல்லாததான் ஒரு வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணி பார்த்தாரு. யார்? டிஜெஸ்யூ. அப்படி வச்சு பார்த்ததில் இவர் 3 வகையாக பிரித்தார். ஒன்று வந்து ஏ கார்டிலேட்டனே, மோனோ கார்டிலேட்டனே, டை கார்டிலேட்டனே அப்படிங்கிற 3 வகையாக பிரித்தவர் யாருன்னா டிஜெஸ்யூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது லீ கேண்டோல். அதாவது டாக்ஸானமினாவே இவங்க தான் மெயின். ஆனால் பெந்தமன் குக்கர் ஃபேமஸ் தான். ஓகேங்களா? ஆனால் என்னத்துக்கு, அந்த பிளான்ட்டு டிவைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஆனால் அதனுடைய நாமன்க்ளேச்சர், ஐசிபிஎன், இது எல்லாமே இவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா அது அவருக்கு பைசன் சன்னு போட்டிருப்பேன். அவரும் அல்பான்சோ டி கேண்டோல். அவருக்கு இவருக்கு பேர் பைசனுக்கு பேர் என்ன? அல்பான்சோ டி கேண்டோல். அதை நான் போட விட்டுட்டேன், சாரி. டி கேண்டோல் தான். அல்பான்சோ டி கேண்டோல் அகஸ்டின் டி கேண்டோல் சொல்கிறோம் இல்லைங்களா? இவர் அப்பா. இவர் என்ன பண்ணார்னா டி கேண்டோல் பேஸ்ட் ஆன் வாஸ்குலர் டிஷ்யூ வச்சு பிரித்தார். அப்போது ஃபஸ்ட்டு அந்த டாக்ஸானமிங்கிற வேர்டை சொன்னவரும் இவர் தான், டி கேண்டோல். புரியுதுங்களா? அப்போது அவரோட புக்கு நேம் என்ன பாருங்கன்னா தியரி எலிமெண்ட்ரி டி லா போட்டனிக் அப்படிங்கிறது புக்கில் வாஸ்குலர் டிஷ்யூ பேஸ் பண்ணி இவர் கிளாஸிஃபிகேஷன் பண்ணினார். யார்? டி கேண்டோல். அதில் 2 குரூப்ஸு பேஸ்ட் ஆன் நான் வாஸ்குலாரும் வச்சு பிரித்தார்.
ஓகேங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஐசிபிஎன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஸ்பீசிஸ் நேம் வந்து லாஸ்ட்டாக வைக்கணும், ஜீனஸ் நேம் ஸ்பீசிஸ்க்கு முன்னாடி வைக்கணும், லத்தீன் நேம் தான் கொடுக்கணும், கிரீக் வேர்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அந்த ரூல்ஸ் எல்லாமே இவரும் இவருடைய பையன் தான் அந்த சிஸ்டமே ரெடி பண்ணாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜேபிடி டோர்லஃபோர்ட், ஜேபிடி டோர்லஃபோர்ட் ஒரு ஃபேமஸ் பர்சனு. இது ஒன்லி ஃபார் பெட்டல்ஸ் வச்சு தான் பிரித்தார். பெட்டல்ஸ் வச்சு தான் பிரித்தார் ஜேபிடி டோர்லஃபோர்ட். இங்கே டி ஜிஸ்யூஸு என்ன பண்ணார், ஓவரையும் ஸ்டாமன்ஸையும் சொன்னார். இங்கே பெட்டல்ஸ் சொன்ன வரை டோர்லஃபோர்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன் வச்சுக்கோங்க, டோன்னா பெட்டல்னு வச்சுக்கோங்க, பெட்டல் டோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்டல்ஸ். அப்போ அவர் பெட்டல்ஸ் வச்சு ஒரு புக்கை கிரியேட் பண்ணார். ஃபேமஸ் ஒர்க் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பாட்டனிக், ஃபேமஸ் ஒர்க் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பாட்டனிக் அப்படிங்கிற பாட்டனிக் அப்படிங்கிற புக்கை வந்து பெட்டல்ஸ் பேஸ் பண்ணி புக் எழுதியிருப்பார். யார்? ஜேபிடி டோர்லஃபோர்ட். அடுத்தது லாஸ்ட் எடிஷன் தியரியில், அதாவது என்ன, இதுக்கப்புறம் இவருடைய காரணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பாவோட காரணம் முடிச்சதுக்கப்புறம் இவருடைய லாஸ்ட் எடிஷனாக ஒன்று கிரியேட் பண்ணாங்க. யார்? பையன் வச்சு பிரித்தார். பையன் தான் பண்ணார். ஆக்சுவலாக அந்த புக்குக்கு நேம் என்ன அதை கூட கேட்பான். தியரி ஆஃப் எலிமெண்ட்ரி, அவ்வளோதான். தியரி ஆஃப் எலிமெண்ட்ரி அப்படிங்கிற ஒரு புக்கை கிரியேட் பண்ணது ஏன்னா அல்ஃபான்சோ டி கேண்டோலன். அப்போ இவர் யார் அப்படின்னா டி கேண்டோலுடைய பையன் அப்படிங்கிறோம். அடுத்து சிஇ பெசி. இந்த பெசி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பெந்தமண்ட ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன். ஒன்றுமே அவர் செய்யலை. பெந்தமண்ட ஹூக்கரோட கிளாசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் இவர் ஒரு கிளாசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணார். யார்? பெசிங்கிறவர். கேட்கலாம், பெந்தமண்ட ஹூக்கரோட கிளாசிஃபிகேஷனும் பேஸ்ட் ஆன் கேரக்டராக யார் எடுத்தாங்க அப்படின்னா மெயினாக எங்களோட சிமிலாரிட்டி கேரக்டர்ஸ் யார் எடுத்தாங்கன்னா பெசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஹட்சின்சன். ஓகேங்களா? இந்த ஹட்சின்சன் பார்த்தீங்கன்னா அவருடைய புக்லெட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். நோட் பண்ணிக்கிங்க, இதை கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த தடவை ஃபேமிலிஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஹட்சின்சன்னு. இவர் என்ன பண்ணாரா, 2 வால்யூம் கிரியேட் பண்ணார். ஒன்று வந்து வால்யூம் 1, ஒன் மோர் வால்யூம் 2 அப்படின்னு பிரித்தார். வால்யூம் 1ங்கிறது என்னென்னா டைகாட்டு, வால்யூம் 2ங்கிறது என்னென்னா மோனோகாட்டு. இவர் மோனோகாட்டை வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக பிரிக்கல, பட் டைகாட் பிளான்ட்டாக அது 2ஆக பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து லிக்னோசா அப்படிங்கிறது. லிக்னோசாங்கிறது என்ன அப்படின்னா வுட்டை பேஸ் பண்ணி பிரித்தார். எந்தெந்த பிளான்ட் வுட்டோடு இருக்குதோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சார். தட் இஸ் லிக்னோசா. அதை சொன்னவர் யாருன்னா ஹட்சின்சன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2வதாக ஹெர்பேசியஸ் எடுத்தாங்க. ஹெர்பேசியஸ் ஹெர்பேசிய பிளான்ட் எடுத்தார். அதெல்லாம் ஃபுல்லாக சின்ன ஸ்மால் பிளான்ட்டு, வுட்டு இல்லாத பிளான்ட்டு, இதெல்லாம் தனியாக டைகாட்டில் அதில் 2ஆக பிரித்ததில் லிக்னோசாவும் ஹெர்பேசியாவும் தனியாக பிரித்தாங்க. அப்போ சொன்ன பிரித்தது யார் அப்படின்னா ஹட்சின்சன். ஓகேங்களா? அது ஒரு டைம் பார்த்துக்குங்க. இப்போ அடுத்தது அந்த பைலோஜெனடிக் சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இதில் முக்கியமான பர்சன் யாருன்னா இவங்க தான், எங்லர் அண்டு ஃப்ரான்டல். இந்த எங்லர் அண்ட் ஃப்ரான்டல் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு புக் வெளியிட்டிருப்பாங்க, டை நேச்சுரல் ஃப்ளாஷ் அண்ட் ஃபெமிலியன். நம்ம ஓல்டு புக்லேருந்து நியூ புக் வரைக்கும் இவர் ரொம்ப ஃபேமஸான பர்சன். பைலோஜெனடிக் சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் எல்லாருமே ஒரு இடத்த டிமெரிட்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் கிளாசிஃபிகேஷனில் இவருடைய கிளாசிஃபிகேஷன் பேஸாக எடுக்கப்பட்டிருப்பாங்க. ஈவன் பெந்தமண்ட ஹூக்கர் வரைக்குமே. ஓகேங்களா? டை நேச்சுரலிசன் ஃப்ளாஷ் அண்ட் ஃபெமிலியன். இவர் எத்தனை வேல்யூம் விட்டார்னா 23 வேல்யூம் விட்டார். அதே மாதிரி 303 ஃபேமிலிஸ் அதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டைகாட் எடுத்திருப்பார், யூனிசெக்ஸல் பிளான்ட் எடுத்திருப்பார், மோனோகாட் பிளான்ட் எடுத்திருப்பார். அதில் டைகாட் பிளான்ட்டில் எதோ பிரித்தார்னா ஆர்கிக்ளமிடியாவும் சிம்பெட்டலைன்னு பிரிச்சிருப்பார். ஆர்கிக்ளமிடியே அண்டு சிம்பெட்டலைன்னு பிரித்தது யாருன்னா எங்லர் அண்ட் ஃப்ரான்டல். இப்போது இம்பார்ட்டண்டான சயின்டிஸ்டோட இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். சென்டென்ஸு வேர்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ். தென் ஐ கோ இன்டு ஃபார் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரனான்குலேசியே. ரனான்குலேசியங்கிறது பார்த்தீங்கன்னா பட்டர் கப் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இனினா க்ரோவ் ஃபுட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இட்? க்ரோவ் ஃபுட்டு, இல்லைனா பட்டர் கப் ஃபேமிலி. இது பொதுவாக எங்கே இருக்குன்னா ஹாலோ டைப்னு தெரியலையா, அந்த உப்பு நீரில் இருக்கக்கூடிய டைப்பில் தான் அதிகமாக இந்த ரனான்குலேசி இருக்கும். அடுத்தது அதில் இம்பார்ட்டன்ட்னா நெட்வேலியாங்கிற ஒரு பிளான்ட்டு. இது என்னென்னா லீவ் டிப்பு மாடிஃபைடுன்றது டென்டிலாக கன்வெர்ட் ஆகும் நெட்வேலியாவில். ஓகேங்களா? அடுத்து அகோனிட்டம். இது பார்த்தீங்கன்னா டியூப்ரஸ் ரூட்னு சொல்லுவோம். வாட் இஸ் தட்? டியூப்ரஸ் ரூட். இந்த டியூப்ரஸ் ரூட் பார்த்தீங்கன்னா 3 to 5 பார்த்தீங்கன்னா கார்பல்ஸ் இருக்கும். எவ்வளோ கார்பல்ஸ் இருக்கும்? 3 to 5 கார்பல்ஸ் இருக்கும். அகோனிட்டங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ரூட் பார்த்தீங்கன்னா டியூப்ரஸ் ரூட்னு சொல்லுவோம். அடுத்து தாலிக்ட்ரம் ஒரு பிளான்ட்டு. தாலிக்ட்ரம்ங்கிற பிளான்ட்டில் ஸ்டிப்லேட் வந்து ரொம்ப ரேராக இருக்கும். மற்ற பிளான்ட்லாம் இருக்கும். அடுத்து
டெல்ஃபினியம்ல பார்த்தோன்னா வித்தவுட் பிடிஓல், தட் இஸ் கால்ட் செசைல் பார்ட்டாக இருக்கும். அதில் ஒன்லி ஒன் கார்பல்ஸ். இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நோட் பண்ணிக்கோங்க. டெல்ஃபினியம் செசல் ஒன் கார்பல். அடுத்தது விர்ஜின்ஸ் போவர். இதில் கிளமேட்டிஸ் பேனிகுலேட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா விர்ஜின்ஸ் போவர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ். அடைப்புக்குறி கிளமேட்டிஸ் பேனிகுலேட்டாக்கு இன்னொரு பேர்னா விர்ஜின்ஸ் போவர்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது செகண்ட் ஃபேமிலி மெக்னோலியேசி ஃபேமிலி. இது வந்து நம்ம மெக்னோலியான்னு சொல்லுவோம். கிரேட் டீல் வித் த ஜிம்னோஸ்போமை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த ஃபேமிலியிலேருந்து நமக்கு தெரியும், மெக்னோலியேசி ஃபேமிலியிலேருந்து. அதனால் இது வந்து நம்ம மாடர்ன் ஆன்ஜியோஸ்போம்னு சொல்லுவது எதை, இந்த மெக்னோலியேசி ஃபேமிலியை. அதே மாதிரி இந்த மேக்னோலியேசி ஃபேமிலியில் ஹேண்ட்ஸம் ஃப்ளவர்னு ஒரு ஃப்ளவர் இருக்குது. அதோடைய பொட்டானிக்கல் நேம் என்ன, லெரியோடென்ட்ரான் டூலிபிஃபெரா. ஓகேங்களா, லெரியோடென்ட்ரான் டூலிபிஃபெராங்கிறது ஹேண்ட்ஸம் ஃப்ளவர் நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாலிகேலசியே மில்க்வேர்ட் ஃபேமிலி. நியர் காஸ்மோபொலிட்டன் ரேஞ்சு சொல்கிறோம். இது வந்து வாட் இஸ் தட், ஃபேபிள்ஸ் ஆர்டர். இது வந்து பாலிகோனிசி இருக்கும். ஓகேங்களா, அதிகமாக இல்லை, இவ்வளோ தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. பாலிகோனிசிங்கிறது மில்க்வேர்ட் ஃபேமிலி நியர் த காஸ்மோபொலிட்டன் ரேஞ்சுனா என்ன, அந்த டிச்சி இருக்கு இல்லைங்களா, அப்போ பிரியும் போது எந்தெந்த நார்த் வெஸ்டர்ன் சவுத் அலவன்ஸில் அந்த டைமில் இது வந்து அந்த இடத்துல இந்த ரேஞ்சில் இந்த இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது கேரியோபெல்லேசி. இந்த கேரியோபெல்லேசி பார்த்தீங்கன்னா கார்னேஷன் ஃப்ளவர், கார்னேஷன் சொல்லலாம், இல்லைன்னா கார்னேஷன் ஃபேமிலின்னு சொல்லலாம், இல்லைனா பிங்க் ஃபேமிலின்னு சொல்லலாம். ரெயின்போமாக இருக்கக்கூடிய பிங்க் கலர் பிளான்ட் நேம் இருக்குது, டயாந்தஸ் சைனன்சிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ரெயின்போ பிங்க் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஓகே, பிங்க் பிளான்ட்னு சொல்லுவோம். அடுத்து கவ் ஹெர்புன்னு சொல்லுவோம். கவ் ஒரு பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட்டுக்கு பேர் என்ன, சஃபனேரியா வேக்சேரியாங்கிறது பார்த்தீங்கன்னா கவ் ஹெர்பு ஃபேமிலின்னு சொல்லுவோம். அடுத்தது மீலியேசியே மகோகனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மீலியேசி ஃபேமிலி. ஆப்டிப்ளோஸ்டாமன்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆப்டிப்ளோஸ்டாமன்ஸ்னால் என்னன்ட்டு இப்போ நீங்கள் ஒன் மோர் டைம் ஸ்டாமன்ஸை எடுத்து அந்த ஆப்டிப்ளோஸ்டாமன்ஸாக என்னன்னு பாருங்கள். அது என்ன ஃபேமிலினா மீலியேசி ஃபேமிலி. ஓகேங்களா, அடுத்து ஃப்ளவர் ஈல்டு டை வசண்டின்னு சொல்லுவோம். வசந்திங்கிறது என்னென்னா ஃப்ளவர் வந்து என்னன்னா ஒரு எல்லோ கலர் ஒரு ஈல்டு வந்து கிரியேட் பண்ணோம். அது வந்து டை நம்ம கலரிங் கிரியேட் பண்ணுறது, அதுக்கு பேர் வசந்தி. அந்த பிளான்ட் எப்படின்னா செட்ரெல்லா டூனா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மீடியஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பிளான்ட்டோட நேம். ஓகேங்களா, இந்த இடத்துக்கு கேட்போம். ஆப்டிப்ளோஸ்டாமன்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலி இருந்தால் மீடியேசி ஃபேமிலி நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும். அடுத்தது ரைசோபோரேசி ஃபேமிலி. ரைசோபோரேசினா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். வாட் இஸ் தட், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மேங்க்ரூவ்ஸ். அடுத்தது இது வந்து எந்த ஆர்டர் வரும்னா மால்பிஜினியல்ஸ் ஆர்டரில் வரும் அப்படிங்கிறது இந்த ரைசோபோரேசி ஃபேமிலியிலேருந்து. ஸோ மேக்ஸிமம் இது எங்கே இருக்கும், மார்சி பிளேஸில் இருக்கும், சால்ட் லேக்கில் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. விவி பேரி கேரக்டர்ஸ், விவி பேரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அடுத்தது லைத்ரேசினா இது என்னமோப்பா, ஒவ்வொரு டிஆர்பிலையும் இந்த கோசரி கேட்டு போடுறான். லைத்ரேசி நம்மளோட மருதாணி இருக்கு இல்லைங்களா, அதுதான் லைத்ரேசி. லூஸ் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது, லூஸ் ஸ்ட்ரிப்பு லாசோனியா. ஓகேங்களா, லாசோனியா நம்மளுடைய மருதாணி வைக்கிறதுக்கு என்னது, அது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் படிக்கும்போது நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா, இதில் ஒன்னோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் ஒரு ஃபேமிலியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா, லூஸ் ஸ்ட்ரிப்பு லாசோனியான்னு சொல்லுவோம். லாசோனியா என்ன நம்ம மருதாணி லைத்ரேசி ஃபேமிலி. இது ஒவ்வொரு டிஆர்பிலையும் கேட்குறான். எதுக்காக இதை கேட்குறான், மற்றெல்லாம் விட்றான்னு தெரியல. இதை கேட்கலாம் ஆப்டிப்ளோஸ்டாமன்ஸ்னு, அதை கேட்க மாட்டேங்கிறான். பட் இதை தான் கேட்டு வந்துருக்கான். அடுத்தது கேக்டேசி இருக்கிற இடத்துல சாயில் எரோஷன் ஸ்டாப் ஆகும், ப்ரிவென்ட் சாயில் எரோஷன். ஓகேங்களா, அப்புறம் கேக்டேசி ஃபேமிலி கேக்டஸ் தான் மெயின். இதில் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் வந்து பெட்டலாய்டாக இருக்கும். அப்புறம் தட் மீன்ஸ் ஆஃப் கேலிக்ஸ் வந்து என்ன கலர்டாக இருக்கும். இதில் செப்பலாய்டுனா என்னது, கொரலா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், கலர்டாக இருக்கும். அதான் செப்பலாய்டுன்னு சொல்லுவோம். அதை அப்படியே மாற்றிக்கங்க, பெட்டலாய்டு செப்பலாய்டு. ஓகேங்களா, டு ப்ரிவென்ட் த எரோஷன் கேரக்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேமிலி ரூபியேசிக்கு இன்னொரு புனைப்பேர்லாம் சொல்லுவாங்க,
மட்டர்னு சொல்லுவாங்க. மட்டர், காஃபி ஃபேமிலி, பெட் ஸ்ட்ரா ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. பெட்டு ஸ்ட்ரா ஃபேமிலி இது எல்லாமே ரூபியேசியோட இது. நாம் நேற்றே ஒரு கொஸ்டின் கொடுத்தப்போ முசண்டா அப்படின்னு கொடுத்தோம். இதுதான் ரூபியேசி ஃபேமிலி. சரிங்களா? முசண்டா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரூபியேசி ஃபேமிலி. டியூபுலார் கொரலாவாக இருந்து தான் அந்த பிளான்ட்டுக்கு பேர் என்ன? இக்ஸோரா. டியூபுலார் கொரலாக்கு பேர் இக்ஸோரா. ஃபன்னல் ஷேப்பாக இருக்கக்கூடிய கொரலாக்கு பேர் ஆஸ்பெருலா. ஆஸ்பெருலா. ஓகேங்களா? ஆஸ்பெருலா. அதே மாதிரி இதில் கூடிய எண்டோஸ்பம் வந்து விங்குடு சீடாக இருக்கும். தட் இஸ் கால்டு ரூபியேசி ஃபேமிலி. தென் ஓலியேசி ஃபேமிலியில் வெரி சிம்பிள் தான். ஆரஞ்சு டை அதிகமாக இருக்கும். என்ன பிளான்ட்னா நிக்டாந்தஸ் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? டையை க்ரியேட் பண்ணுறதுனால ஓலியேசி ஃபேமிலி. ஆலிவ் ஆயில்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து ஆலிவ் ஆயில்னு சொல்லுவாங்க. OLIVE ஆலிவ் ஆயில். ஓகேங்களா? ஆலிவ் ஆயில். அடுத்து சொலானேசி வந்து நீங்கள் ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய 11th புக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்கிறது என்ன? எபிபெட்டலஸ். எபிபெட்டலஸ் எபிபெட்டலஸ் பிளான்ட்டு. அப்போ எப்படி ஸ்டாமன்ஸ் பெட்டல்ஸோட ஸ்டாமன்ஸு ஃபியூஸ் ஆகிருக்கும், ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் எபிபெட்டலஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ஸ் செப்டம். நடுவாண்டு ஒரு லைன் வருது இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் அந்த 11th புக்கை வந்து பார்த்துருங்க. அடுத்து ஃபோல்டு லைக் ஃபேன் மாதிரி இருக்கும். ஃபோல்டு ஃபேன் இருக்குது இல்லைங்களா? அந்த ஃபேன் மாதிரி இருக்கும். ஃபோல்டு லைக் ஃபேன் லீஃப். அடுத்தது பிக்னூலியேசி ஃபேமிலி. இதில் வந்து ஒன்று தான் வேல்யூபிள் வுட்டு கட்டால்பா ஸ்பேசியோசா. கட்டால்பா ஸ்பேசியோசாங்கிறது ரொம்ப வேல்யூபிளான வுட் இது. தட் ஃபேமிலி இஸ் ஏ பிக்னூலியேசி ஃபேமிலி. அடுத்தது அரிஸ்டோலோசிய ஃபேமிலி. க்யூர் ஃபார் ஸ்னேக் பைட். பாம்பு கடிக்க அதிகமாக பயன்படுத்துகிற பிளான்ட் எதுனா அரிஸ்டோலோசிய ஃபேமிலி தான். அரிஸ்டோலோசி ஃபேமிலி தான் பாம்பு கடிக்க அதிகமாக மருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்து லவ்ரேசி ஃபேமிலி. இது மேக்ஸிமம் பேராசைட்டிக் பிளான்ட்னு சொல்லுவோம். லவ்ரேசிங்கிறது என்ன? பேராசைட்டிக் பிளான்ட்னு சொல்லுவோம். அடுத்து லொராந்தேசி ஃபேமிலி பார்த்தோன்னா மிஸ்டுல்டாய். இந்த விஸ்கம் பிளான்ட் சொல்கிறோம் இல்லைங்களா? பேராசைட்டிக் கேரக்டர் பிளான்ட்டு அதுதான் ஏரியல் பேராசைட்டிக் பிளான்ட்னு சொல்லுவோம். வெளிப்பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய பேராசைட்டிக் தான் மிஸ்டுல்டாய் விஸ்கம் பிளான்ட்டு. விஸ்கம் ஆல்பம் படிப்போம் இல்லையா? அதுதான். அதில் நோ அப்பியர் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு தான் கேலிக்ஸ் அண்ட் கொரோலா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ தட் நேம் இஸ் கால்டு ரிம்னு ரிம்மோட கேரக்டர்னா கேலிகுலஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆஃப் லொராந்தேசி கேலிகுலஸ். ஓகேங்களா? ஸோ ஏரியல் பேராசைட்டிக் நோ அப்பியர் டிஃப்ரென்சியேட்டட் இன்டு கேலிக்ஸ் கொரோலா அண்டு இன் இர்ரெகுலர் ரிம்மு பாட்டு இருக்கும். அப்படியே மாறி. ஸோ அது வந்து இரெகுலர்னா ப்ராப்பர் வே ஆஃப் கேலிக்ஸ் அண்ட் கொரோலா இருக்குது. தட் நேம் இஸ் கால்டு கேலிகுலஸ் அப்படிம்போம். அடுத்தது யூஃபோர்பியேசி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த புக்கில் எடுக்கணும்னா ஓல்டு புக் எடுத்து யூஃபோர்பியேசி ஃபேமிலி எடுத்து படிக்கணும். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நியூ 11th புக்கில் இருக்காது. அதில் லிலியேசி மாற்றிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யூஃபோர்பியேசி ஃபேமிலி எடுத்து படிங்க. ஓகேங்களா? அதில் இருக்குது இந்த யூஃபோர்பியேசி. இன்வொலுக்கர் தான் ஸ்பெஷல் கேரக்டர். அது அதிகமாக இருக்கும். கப் ஷேப்படாக இருக்கும். மேல் ஃப்ளவர் தனியாக இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவர் தனியாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கலர்டாக இருக்கும். பயோடீசலுக்கு அதிகம் ஜட்ரோபாஸ் கர்காஸுங்கிற ஒரு ஃபேமிலி வந்து யூஃபோர்பியேசியில் வரும். இதில் மேக்ஸிமம் யூஃபோர்பியேசியில் விட்டமின் சி அதிகமாக இருக்கும். நெல்லிக்காய்லாம் இருக்குது இல்லைங்களா? அதுதான் அந்த ஃபேமிலி தான். அடுத்தது கேசுரனேசி ஃபேமிலி. ஓகேங்களா? பீஃப் ஃபுட்டுமோ இது பேர். கேசுரினுக்கு பேர் என்னது? பீஃப் ஃபுட்டு. என்ன கேசுரினா இந்த ஜீரோபட் பிளான்ட் கேசுரினா இருக்குது இல்லைங்களா? அதுதான். அடுத்து டயோஸ்கோரியாசி ஃபேமிலி. யாம் பிளான்ட்னு சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லுவோம் யாம் பிளான்ட்டு. இல்லைன்னா வெலமன் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஏரியல் ரூட் ஆஃப் வெலமன் சொல்லுவாங்க. சீட்ஸ் ஆர் இதுவும் விங்குடு தான். இது எண்டோஸ்போம் கேரக்டரோட விங்குடு. இது இந்த ரூபியேசி ஃபேமிலி. இது வந்து டயோஸ்கோரியாங்கிறது சீட்ஸ் ஆர் விங்குடு டைரக்ட்லி. ஏரிகேசி பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லலாம்? பாமன். அதில் வரக்கூடிய தெளிவு தோட்டி அது பார்த்தீங்கன்னா என்ன பிளான்ட்? பொராசஸ் பிளான்ட்டு. ஓகேங்களா? அதில் வந்து சுகர் ஃபெர்மெண்டேஷன் ஃபார்ம் ஆகுது. அவ்வளோதான். அடுத்து டைஃபேசிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆற்று படுகைக்கு ஓரத்தில் எமர்ஜென்ட் பிளான்ட்டாக இருக்கும். எமர்ஜென்ட்னா என்னது? ஃபுல்லாகவே தெரியும். எப்படி இருக்கும்? பூனை வால் மாதிரி இருக்கும். கேட்டைல். இதுக்கு பர்ன்னு நம்ம சொல்லுவது பேர் பொதுவாகவே. இல்லைன்னா வாட்டர் கிராசஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட்டர் கிராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்மால் ஃபேமிலி இருக்குல்லையே, ரொம்ப ஸ்மால் ஃபேமிலி. இதுதான் ஒரே ஒரு டைப் தான், மோனோடைபிக் பிளான்ட். அவ்வளோதான். அடுத்தது போயேசி. இதுவும் பார்த்தீங்கன்னா 2005 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். 2005 2010 ஒரு 2-3 டைம் இந்த கொஸ்டின் கேட்டால் அப்புறம் விட்டுட்டான், கேட்குறதில்ல. கிரெயின்ஸ் அதிகமாக இருக்கிறதுன்னு பொயேசி ஃபேமிலி. இந்த கேரியசிப்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டோட ஃபேமிலி பொயேசி.
அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்மாக இருக்கும். தட் இஸ் கால்டு டில்லர்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னது? டில்லர்ஸ்னு சொல்லுவோம். அது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துக்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.